சில விஷயங்கள் வாழ்க்கையில யாருக்கும் காரணம் இல்லாம நடக்காது. இந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கிறதும் அப்படித்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. சமீப நாட்களா உங்க மனசு ஏதோ சொல்ல முயற்சிக்குது. சில பதில்கள தேடுறீங்க. இது எங்க போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கான விளக்கம் இங்க தொடங்குதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவா போற மாரி தோன்றலாம். ஆனா அது நின்னு போயில்லங்க. அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்குங்க. பரமசிவனின் சக்தி உங்கள பாதுகாக்குதுங்க. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி வெளிச்சத்துக்கு தான் வழிகாட்டும்ங்க. அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நேரம் உங்க பக்கம் திரும்ப போகுதுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போற அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி தான் நம்ம விலாவாரியா பேச போறோம்ங்க. தலைப்பு பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்குங்க. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் விஷயம் நடக்க போகுது. அதை யாராலுமே இனிமே தடுக்க முடியாதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கான பொன்னான நேரத்தை குறிச்சிருச்சு. இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், பண இழப்புகள் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. சிம்ம ராசின்னு சொன்னாலே ஒரு கம்பீரம் தான். காட்டுக்கு எப்படி சிங்க ராஜாவோ அதே மாதிரி உங்க குணமும் எப்பவுமே ஒரு கெத்தா தான் இருக்குங்க. ஆனா கடந்த சில வருஷங்களா நீங்க என்னதான் நேர்மையா நடந்துக்கிட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் சரியா கிடைச்சிருக்காது. பல நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப 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 நெருக்கமானவங்களே உங்களை புரிஞ்சுக்காம காயப்படுத்தி இருப்பாங்க. யாருக்காகவோ நாம ஓடி ஓடி உழைச்சோம். ஆனா கடைசியில நமக்கு மிஞ்சினது என்னவோ கண்ணீரும் ஏமாற்றமும் தானேன்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த வாய்ப்பு அமையலையே, நாம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடவுள் இப்படி ஒரு சோதனையை மாத்தி மாத்தி கொடுக்குறாருன்னு உங்களுக்குள்ள பலவிதமான கேள்விகள் ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க. உங்களோட அந்த வழிகள் எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு ஒரு துளி கூட தேவையே இல்லைங்க. மேல இருக்கிறவன் எதையும் கணக்கு பார்க்காம விட்டுட மாட்டாங்க. கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா இத்தனை நாளா உங்களை முடக்கி போட்டிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாம் இப்ப சுக்குநூறா உடைய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே தொடங்க ஆரம்பிக்குங்க. உங்க ராசிக்கு இப்ப ஏற்பட்டிருக்க இந்த அற்புதமான கிரகநிலை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வர போகுது. அது என்ன திருப்பு முனை, எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது, முக்கியமா உங்க தொழில, பண வரவுல, குடும்ப சூழ்நிலையில என்ன மாதிரியான பிரம்மாண்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் ரொம்ப பிரகாசமா இருக்க போகுதுங்க. அதனால முதல்ல உங்க பண வரவு, பொருளாதார சூழ்நிலையை பத்தி பார்த்துருவோம். கடந்த சில காலமா காசு பணம் உங்க கையில நிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு ஏத்த மாதிரி செலவுகள் வரிசை கட்டி நின்று இருக்கும். ஒரு பக்கம் கடன் தொல்லை, இன்னொரு பக்கம் எதிர்பார்க்காத செலவுகள்னு நீங்க ரொம்பவே திணறி போயிருப்பீங்க. தொழில் செய்யறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். போட்ட முதலீட்டை எடுக்க முடியாம வியாபாரத்துல ஒரு மந்தமான சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. வேலை செய்யற இடத்துல உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைச்சிருக்காது. மேல இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறது பெரிய போராட்டமா இருந்திருக்குங்க. உங்களை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் முன்னுக்கு போறதை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆதகமே இருந்திருக்கும். இது மட்டுமா, மனசுல நிம்மதி இல்லைன்னா அது உடம்பையும் பாதிக்கும் இல்லையா? தேவையில்லாத மன உளைச்சல், சரியா தூக்கம் வராதது, ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்குங்க. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்னென்ன பிரச்சனையை சமாளிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு சோர்வு உங்களை ஆட்கொண்டு இருக்குங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த மதிப்பு குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். யாரை நம்புறது, யாரை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு பல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் உங்க மேல பழி சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்துட்டு இருந்திருக்கும். இதனால நீங்க பல நேரங்கள்ல ரொம்பவே தனிமையா உணர்ந்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க நிம்மதியா மூச்சு விடலாம். உங்க ராசிக்கு நடக்க போற இந்த மாபெரும் மாற்றத்தால நீங்க இழந்த எல்லாத்தையும் பல மடங்கா திரும்ப பெற போறீங்க. உங்க முகத்திலேயே இத்தனை நாளா இருந்த அந்த சோர்வு நீங்க ஒரு புது வெளிச்சம் வரப்போகுதுங்க. மனசுக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தானா பிறக்கும். உங்க பொருளாதார நிலைமையில ஒரு பெரிய ஏற்றம் வரப்போகுதுங்க. பாதி நினைச்சு ஏமாந்து போன பணம் உங்களை தேடி வரப்போகுது. கழுத்து நிறைச்ச கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்கள் தொழிலில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகி புது புது வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவை தட்டப்போகுது. உங்களை தரக்குறைவாக பேசினவங்க, ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமாக உயரப்போகுதுங்க. தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் நீங்கள் சந்திக்க போகிற அபாரமான வளர்ச்சியை பற்றி இப்போ பார்ப்போங்க. வியாபாரம் செய்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். கடையில் வியாபாரம் இல்லையே, போட்ட காசு கூட திரும்ப வரலையேன்னு ரொம்பவே கவலைப்பட்டீங்க இல்லையா? இனிமேல் உங்கள் வியாபாரத்தில் நடக்க போகிற பெருக்கத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. புதுசாக தொழில் தொடரணும்னு நினச்சவங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்புகள் தானாக அமையுங்க. கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் சுமூகமாக தீர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான லாபம் முழுசாக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் செஞ்ச வேலைக்கு வேலை யாரோ ஒருத்தர் பெயர் வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த நிலைமை இனிமேல் அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் உண்மையான திறமைக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து முழு அங்கீகாரம் கிடைக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. உங்களை சுற்றி இருந்த எதிரிகள், உங்களுக்கு பின்னாடி குளிப்பறிச்சவங்க, உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினவங்க எல்லாம் இனிமேல் தானாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்க செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாமே தவிடுபொடியாக போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டைகள், வீண் விவாதங்கள் எல்லாம் முழுசா நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ரொம்பவே அதிகமாகுங்க. கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன் தேடி வந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த தடைகள் எல்லாமே உடைஞ்சு
சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப விமரிசையாக நடக்க போகுதுங்க. ஏதோ ஒரு சின்ன கோபத்தில் பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தேடி வந்து பேசுவாங்க. உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலைச்சு நிற்குங்க. உங்கள் பேச்சை கேட்டு நடக்காத பிள்ளைங்க கூட இனிமேல் உங்கள் வார்த்தைக்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் பஞ்சா பறந்து போக போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. கடந்த காலங்களில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மருத்துவமனைக்கு ஓடி நிறைய காசு செலவு பண்ணி ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பீங்க. எப்போ பாரு உடம்புல ஒரு அசதி, கைகால் வலி, என்ன வியாதி இருக்குன்னே தெரியாத குழப்பம் உங்களை வாட்டி வதைச்சிருக்குங்க. ஆனால் இப்போ அந்த கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணாக மாறி நிற்குது. நீண்ட நாளாக இருந்த உடல் உபாதைகள் கூட இனிமேல் மெல்ல மெல்ல குணமாக ஆரம்பிக்குங்க. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாம் கணிசமாக குறைஞ்சு உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்ணுக்கு கண் கூட தெரியுங்க. அடுத்ததாக சொந்த வீடு, நிலம் வாங்கணும்னு நீங்கள் பல வருஷமாக கண்ட கனவு இப்போ நனவாக போகுது. ஏதோ ஒரு சின்ன சிக்கலில் பாதியில் நின்று வீடு கட்டும் வேலைகள் எல்லாம் இனிமேல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப வேகமாக நடக்குங்க. சொத்து சம்மந்தமாக பஞ்சாயத்து வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த முடிவுகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக வரப்போகுது. இழுபறியாக இருந்த பரம்பரை சொத்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இது வரைக்கும் நீங்கள் கண்ணீர் விட்டு கும்பிட்ட தெய்வங்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்த போகுது. குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தோட ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுங்க. அதனால் இனிமேல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி தான் போகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே அப்படியே தடங்களின்றி கை கொடுங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து இவங்களால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுன்னு ஏளனமாக சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் வாயடைச்சு போகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்க போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக இருந்துட்டு முழுசாக விலகி ஒரு புதிய நம்பிக்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. நாம் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம், நமக்கு மட்டும் எத்தனை கஷ்டமே நீங்கள் எவ்வளவோ தடவை சாமிக்கு முன்னாடி நின்று அழுதுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இனிமே தான் சரியான பலன் கிடைக்க போகுதுங்க. மேலே இருக்கிறவ எதையும் மறந்துட மாட்டான். உங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுற காலம் வரப்போகுதுங்க. நீங்கள் யாருக்காகவும் இறங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் நேர்மையும் உழைப்பும் உங்களை ஒரு மிக உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. உங்களை சுற்றி இப்போ ஒரு நல்ல சக்தி உருவாகி இருக்குது. எதை தொட்டாலும் அது தங்கம்ங்கிற மாதிரி ஒரு ராஜயோகத்தை நீங்கள் இனிமேல் அனுபவிக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குங்க. யார் உண்மையானவங்க, யார் நடிக்கிறாங்கன்னு அடையாளம் காட்டுறதுக்காக தான் அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சு. இனிமேல் அந்த மாதிரி ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. உங்கள் மனசு சொல்கிறத மட்டும் கேட்டு நடங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு உங்கள் முடிவுகளை மாற்றிக்காதீங்க. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் குளிச்சுட்டு இருக்குதுங்க. அதை முழுமையாக நம்பி வெளியே கொண்டு வாங்க. இந்த உலகம் உங்களுக்கான அத்தனை சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்க தயாராக காத்துட்டு இருக்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். பழைய கசப்பான விஷயங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு முழு நம்பிக்கையோட உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த மாபெரும் வெற்றி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த அபாரமான வெற்றியை நீங்கள் சரியாக கையாளணும்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். பணம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் உங்களை தேடி மழையாக பொழியும் போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு சிலரை நீங்கள் அலட்சியப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க என்றைக்குமே அந்த தப்பை செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. இருந்தாலும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறவங்க உங்கள் கூடவே இருந்து குழிப்பறிக்க காத்துட்டு இருப்பாங்க. அதனால் யாருக்கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு வரமுறை வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வெளியாளுங்க கிட்ட ரொம்ப சுலபமாக சொல்லிடாதீங்க. உங்கள் ரகசியங்களை நீங்களே காப்பாற்றிக்கிறது தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் போது வெளியே வந்து அந்த சூரிய பகவானை 2 கையும் எடுத்து கும்பிடுங்க. ராசிநாதன் சூரியன் அப்படிங்கிறதால அந்த கதிரவனோட ஒளி உங்கள் மேலே படும்போது உங்களுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான சக்தி உருவாகுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது பசிக்குதுன்னு வந்தால் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது ரொம்ப பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தேடி தருமுங்க. இத்தனை நாளாக நீங்கள் அனுபவித்த கஷ்டத்துக்கு எல்லா வட்டியும் முதலுமாக சேர்த்து வச்சு கடவுள் இப்போ உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. உங்கள் உழைப்பும் உங்கள் நேர்மையும் தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்குதுங்க. இனிமேல் உங்கள் தலையெழுத்து ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுது. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பயத்திலே இருந்திருப்பீங்க. அவங்க படிப்பு எப்படி ஆகுமோ, வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பல சிந்தனைகள் ஓடிட்டு இருந்திருக்குங்க. இனிமேல் அந்த கவலையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை தேடி தர போகிறாங்க. அவங்க தொடப்போகிற உச்சத்தை பார்த்து நீங்களே ஆனந்த கண்ணீர் விட போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாருன்னே தெரியாத, அறிமுகம் இல்லாத ஆளுங்க மூலமாக உங்களுக்கு பல உதவிகள் தேடி வரப்போகுது. இத்தனை நாளாக கூடவே இருந்து குளிப்பறிச்சவங்கள அடையாளம் கண்டு ஒதுக்கிட்டு உண்மையான அன்போட பழகிற நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருந்த பங்காளி சண்டைகள், சொத்து தகராறுகள் எல்லாம் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வரப்போகுது. ஏதோ ஒரு சின்ன ஈகோனால பிரிஞ்சு கிடந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர போகிறாங்க. இதனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் சாமிக்கு வேண்டிக்கிட்டே செய்ய முடியாமல் தள்ளி போன நேர்த்தி கடனை இப்போ நல்லபடியாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் பொங்கல் வச்சு சந்தோஷமாக கும்பிடுற ஒரு பாக்கியம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. உங்கள் ராசிக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த கிரக மாற்றம் உங்களை ஒரு அசைக்க முடியாத இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகுது. யாராலும் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட நியாயமான உரிமைகள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் உழைப்புக்கு இனிமேல் எப்போவுமே இரட்டிப்பு பலன் உண்டுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை இருக்கிற பழைய வண்டியை மாற்றிட்டு புதுசாக ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான நேரம் இப்போ ரொம்ப அற்புதமாக கைகூடி வந்துடுச்சு. புது வண்டி வாங்குற யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. அதே
மாதிரி வேலை விஷயமாவோ இல்லை குடும்பத்தோட சந்தோஷமாவோ வெளியூரோ வெளிமாநிலம் பயணம் போகிற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. இந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளும் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி புது புது அனுபவங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாம் மாற்றிட்டு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி புதுசாக மாற்றி அமைப்பீங்க. வீடு கட்டும்போதோ இல்லை புது வீட்டுக்கு குடி போகும்போதோ உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற பேச்சே இனிமேல் வராதுங்க. உங்கள் கையில் எப்போவுமே தாராளமாக பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யாருக்காவது ஒரு பெரிய தொகையை கடனாக கொடுத்துட்டு அந்த காசு இனிமேல் திரும்ப வராதுன்னு நீங்கள் முழுசாக நம்பிக்கை விட்டுருப்பீங்க இல்லையா? அந்த பணம் இப்போ எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களை ஏமாத்தினவங்க மனசு மாதிரி அவங்களாவே உங்ககிட்ட வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்க ஒரு ஆச்சரியம் நடக்க போகுதுங்க. அதே மாதிரி நீதிமன்றம் வழக்குன்னு ரொம்ப வருஷமா நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு முழுசா உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிறதால அந்த தெய்வமே உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்குங்க. இனிமேல் நீங்கள் எந்த ஒரு புது காரியத்தை ஆரம்பித்தாலும் அதில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க என்றைக்குமே ஒரு தலை நிமிர்ந்த ராஜ வாழ்க்கையை தான் வாழணும்னு அந்த பிரபஞ்சமே இப்போ உறுதியாக முடிவு பண்ணிடுச்சு. அதனால கவலைகள் எல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு வரப்போகிற இந்த பொற்காலத்தை முழு சந்தோஷத்தோட அனுபவிக்க நீங்கள் தயாராகுங்க. மாணவிகளுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு தான் நான் சொல்லுவேன். படிப்பில் சுமாராக இருந்தவங்க கூட இனிமேல் வகுப்பில் முதல் ஆளாக வர அளவுக்கு அவங்க ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாகுங்க. எந்த கல்லூரியில் இடம் கிடைக்குமோ, நினச்ச படிப்பு கிடைக்குமோ கிடைக்காதான்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட இடத்துல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இடம் கிடைக்க போகுது. வேலைக்காக படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க எல்லாருக்கும் அவங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நேர்காணலில் போய் வேலை கிடைக்காம திரும்பி வந்தவங்க எல்லாம் இனிமேல் தைரியமாக போகலாம். உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்கிற நல்ல செய்தியை தான் நீங்கள் அடுத்ததாக கேட்பீங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த மதிப்பு ரொம்பவே உயரப்போகுது. மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனைன்னு வீட்டில் எப்போவுமே இருந்த அந்த சலசலப்பு எல்லாம் இனிமேல் அப்படியே அடங்கிடும். உங்கள் கை காசை வச்சு நீங்கள் ஆசைப்பட்ட நகையோ இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கி ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு அவங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். ரொம்பவே சீக்கிரமாகவே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. சொந்த தொழில் செய்கிற பெண்கள் அபாரமான லாபத்தை பார்க்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் உங்களுக்கு இருந்த பேர் புகழ் எல்லாமே ரெட்டிப்பாக போகுது. 4 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்குற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரப்போகுது. எந்த ஊரில் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே ஊரில் நீங்கள் ஒரு பெரிய மனுஷனா எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல கெத்தா உட்கார போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் ராசிநாதனோட பார்வை உங்கள் மேலே ரொம்ப பிரகாசமாக விழுந்துட்டு இருக்குதுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகம்தாங்க. காதல் விஷயத்தில் நீங்கள் சந்தித்த தடங்கல்கள் எல்லாம் இனிமேல் காணாமல் போயிடும். வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்களோ, சொந்தத்தில் பிரச்சனை வருமோன்னு பயந்து காதலிச்சவங்களுக்கு இனிமேல் பெரியவங்க மனசு மாறி உங்கள் காதலுக்கு பச்சை கொடி காட்ட போகிறாங்க. உங்கள் கல்யாண கனவுகள் எல்லாமே ரொம்ப விமர்சையாக நனவாக போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், ஊடல் எல்லாமே முடிவுக்கு வந்து 2 பேருக்கும் இடையில ஒரு ஆழமான புரிதல் உருவாகும். முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு முகம் கொடுத்து பேசாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் கஷ்டத்தை இன்னொருத்தர் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஆதரவாக நடந்துக்க போகிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு புது தெம்பு பிறக்க போகுது. காலையில் எந்திரிக்கும் போதே ஏதோ ஒரு சுறுசுறுப்பு உங்கள் உடம்புல தானாக ஒட்டிக்கிடுங்க. ராத்திரி படுத்த உடனே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியான தூக்கம் வரும். உங்கள் ஆள் மனசில் இருந்த பயம், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே விலகி போய் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்குங்க. உங்களோட அந்த பழைய கம்பீரம் மறுபடியும் உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரமும் அதே சமயத்தில் ஒரு கனிவும் இருக்கும். இதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பணப்பழக்கம் தாராளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அறகுறை செலவுகள் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வர பணத்தை எப்படி பாதுகாப்பாக சேமிக்கலாம், பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு எப்படி சிறப்பாக முதலீடு செய்யலாம்னு கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு சின்ன தொகையாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒதுக்கி வைங்க. அந்த புண்ணியம் தான் உங்களுக்கு எப்போவுமே ஒரு பெரிய அரணாக இருந்து உங்களை காப்பாற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டம் கிடையாது, பார்க்காத அவமானம் கிடையாது. ஆனால் அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ ஒரு மாபெரும் ராஜயோகம் உங்களை தேடி வந்திருக்குதுங்க. உங்கள் மனசில் இருக்கிற ஈகோ, கோபம் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இந்த அற்புதமான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இப்போ உங்கள் கைக்குள்ளே வந்துருச்சுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு வந்துட்டா தங்களோட உயிரையே கொடுக்க தயங்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு திரும்ப அந்த உதவி தேவைப்படும் போது யாருமே நிற்க மாட்டாங்க. உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருந்திருக்கும். ஆனால் அதில் எத்தனை பேர் உண்மையானவங்கன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கூடவே இருந்து குளிபறிக்கிற வேலையெல்லாம் இனிமேல் உங்ககிட்ட பழிக்காதுங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களை சுற்றி இப்போ ஒரு பாதுகாப்பான வட்டம் உருவாகி இருக்கு. யாரெல்லாம் உங்களை பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறியணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்கள் நிலைமை மாறப்போகுது. நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு கடவுளே நேராக வந்து சரியான தண்டனையை கொடுக்க போறாரு. உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க இப்போ நீங்கள் நடந்து வரதை பார்த்தாலே வாய் மூடி அமைதியாக நிற்க போகிறாங்க.
அந்த அளவுக்கு உங்கள் ராசியோட பலன் இப்போ ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. உங்களுக்காக பேச ஆள் இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்பட்ட காலம் எல்லாம் மலையேறி போச்சுங்க. இனிமேல் உங்களுக்காக பேச இந்த உலகமே திரண்டு வரப்போகுது. உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்ப துல்லியமாக வேலை செய்ய போகுது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அவங்க முகத்தை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு குழம்பிக்காதீங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்திட்டு இருக்கு. அதனால நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு காரியமும் பாதியில் நிற்கவே நிற்காது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்ல பழகுங்க. இது உங்களுக்கு இன்னும் நிறைய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்கள் முகத்தில் ஒரு தனி கலை வரப்போகுது. ஒரு தேஜஸ் உண்டாக போகுது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு மற்றவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்கள் குடும்பத்தோட சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசி ரொம்ப நாள் ஆகியிருக்கும். அந்த சந்தோஷமான நாட்கள் மறுபடியும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. பழைய கவலைகளை எல்லாம் முழுசாக மறந்துட்டு இந்த புது வாழ்க்கையை ரொம்ப உற்சாகமாக வரவேற்க நீங்கள் தயாராகுங்க. முன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லணுங்க. உங்கள் பரம்பரையில் ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா முன்னோர்களோட குறைகள் இருந்துச்சுன்னா அது இத்தனை நாளாக உங்களை ரொம்பவே ஆட்டி படைச்சிருக்குங்க. நீ என்னதான் முட்டி மோதினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் முன்னேற முடியாமல் போனதுக்கு இது ஒரு முக்கிய காரணம்ங்க. ஆனால் இப்போ அந்த பித்திருக்களோட ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. உங்கள் முன்னோர்கள் உங்கள் குலதெய்வத்தோட சேர்ந்து உங்களை சுற்றி ஒரு பெரிய காவல் அரணா அமைச்சிட்டாங்க. இனிமே பில்லி சூனியம் கண் திஷ்டி இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது உங்களை யாராவது பொறாமையாக பார்த்தா கூட அந்த கண் திஷ்டி உங்களை ஒன்றும் பண்ணாது. அது அவங்களுக்கே திரும்ப போய் சேர்ந்துடுங்க. அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல ஒரு தெய்வீக சக்தி உருவாகி இருக்கு. வீட்டில் எப்பவுமே ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டை எல்லாம் விரட்டி அடிச்சிடுங்க. செவ்வாய் வெள்ளி ஆனால் வீட்டில் சாம்பிராணி புகை போடுங்க. அதில் இருக்கிற வாசம் உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல தேவைகளை ஈர்த்து கொண்டு வருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா அது உடனே செஞ்சிடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாதீங்க. குறிப்பாக வயசானவங்களுக்கு, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன உதவியாவது பண்ணுங்க. அவங்க வயிறு நிறைஞ்சு உங்களை வாழ்த்து போது அந்த வார்த்தைகள் அப்படியே பழிக்குங்க. உங்கள் தலையெழுத்தே மாறுற அளவுக்கு அதில் ஒரு பெரிய சக்தி இருக்குது. சிம்மராசிக்காரங்க என்றைக்குமே ஒரு கம்பீரமான ஆளுங்கங்க. நீங்கள் தோண்டு போய் உட்காந்துட்டா உங்களை நம்பி இருக்கிறவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாதை இப்போ ரொம்ப தெளிவாக எந்த ஒரு முள்ளும் கல்லும் இல்லாமல் ரொம்ப அழகாக மாறிடுச்சு. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே இனிமேல் உங்கள் காலடியில் வந்து விழப்போகுது. நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு பெரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. மனசு அமைதியாக வச்சுக்கோங்க. முகத்தில் எப்பவுமே ஒரு சின்ன சிரிப்பு வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி நடக்கிற மற்ற மாற்றங்களை நீங்களே கொஞ்ச நாளில் கண்கூட பார்க்க போகிறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் அள்ளி கொடுக்க தயாராகிடுச்சு. அதை 2 கையும் நீட்டி வாங்கிக்க நீங்கள் முழுசாக தயாராகுங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த நான் சொல்லிதான் ஆகணும். உங்கள் வாக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்க போகுதுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கிற அளவுக்கு உங்கள் நாக்கில் ஒரு சரஸ்வதி கடாட்சம் உட்கார போகுது. அதனால் இனிமேல் எந்த சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய கோவத்தில் இருந்தால் கூட யாருக்கும் எந்த சாபமும் கொடுத்துடாதீங்க. உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினவங்களா இருந்தால் கூட அவங்கள பற்றி எந்த தப்பான வார்த்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாமுங்க. உங்களை அறியாமல் நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன வார்த்தை கூட அப்படியே பழிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர் உங்கள் வாக்குக்கு வரப்போகுது. அதனால் எப்பவுமே நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஆலோசனை அவங்க வாழ்க்கையே மாற்றி போடுங்க. எல்லாரும் உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய தலைமை பண்பு உங்ககிட்ட தானாகவே உருவாக போகுது. சிம்மராசிக்காரங்க என்றைக்குமே பின்னாடி நின்று வேடிக்கை பார்க்குறவங்க கிடையாது. முன்னாடி நின்று எல்லாரையும் வழி நடத்துறவங்க தான். இந்த உங்களோட உண்மையான ராஜகுணம் இப்போ முழுசாக வெளியே வரப்போகுது. நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை நினச்சி நிறைய நேரத்தை வீணாக்கிட்டீங்க. ஆனால் அந்த கடந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் மாதிரி தான். நீங்கள் இப்போ புரிஞ்சுப்பீங்க. ஒரு கல்லை ஒளியால் அடிச்சு தான் ஒரு அழகான சிலையாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி தான் கடவுள் உங்களை இத்தனை நாளாக பல கஷ்டங்களை கொடுத்து அடித்து செதுக்கி இப்போ ஒரு பிரம்மாண்டமான சிலையாக மாற்றி உயர்த்தி நிறுத்தி வச்சிருக்கிறாருங்க. இனிமேல் உங்களை யாரும் ஈஸியாக அசைச்சு கூட பார்க்க முடியாது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் வந்திருக்கும். எதை பார்த்து முன்னாடி ரொம்ப பயந்தீங்களோ அதே விஷயத்தை இப்போ ரொம்ப அசால்ட்டாக சமாளிப்பீங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து ஓடாமல் நேருக்கு நேரம் எதிர்த்து நின்று ஜெயிக்கிற தைரியம் உங்கள் ரத்தத்திலேயே முழுசாக ஊறி போச்சு. தினமும் காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு எனக்கு நல்லது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு ஒரு 3 தடவை மனசுக்குள்ளே முழு நம்பிக்கையோட சொல்லிக்கோங்க. அந்த ஒரு சின்ன வார்த்தை அன்னைக்கு நாள் பூரா உங்களை ஒரு பெரிய எனர்ஜியோட சுறுசுறுப்பாக வச்சுருக்கோங்க. உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு சந்தோஷமான அதிர்வலைகள் இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொன்னெழுத்துக்களால் எழுதி வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான நேரம் உங்களை தேடி வந்துச்சுங்க. அதனால் மனசை எப்பவும் உற்சாகமாக வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்த நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த சில மாதங்களாகவே உங்கள் மனசுக்குள்ள ஆன்மீகத்துக்கு மேலே ஒரு பெரிய ஈடுபாடு தானாகவே வந்திருக்கும். முன்னாடியெல்லாம் சாமி கும்பிட்றது ஒரு கடமைக்காக செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போ ஏதோ ஒரு
சக்தி உங்களை அந்த கடவுள் பக்கம் இழுக்கிறத நீங்கள் முழுசாக உணர்ந்துப்பீங்க. இது ஒரு சும்மா சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உள்ள வரதுக்கு முன்னாடி அந்த பிரபஞ்சம் உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்துது அப்படிங்கிறதா உண்மையான ரகசியம்ங்க. நிறைய நேரங்களில் தனியாக உட்காந்து நீங்கள் நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க. நாம் யார், நம்மளோட உண்மையான தகுதி என்னென்னு பல சிந்தனைகள் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். அதுக்கான விடையெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா கிடைக்க போகுது. உங்களுக்குள்ளேயே இத்தனை வருஷமாக தூங்கிட்டு இருந்த பல அரிய திறமைகள் இப்போ முழுசாக வெளியே வரப்போகுது. நமக்கெல்லாம் இதை செய்ய வருமானு நீங்கள் தயங்கின காரியங்களை கூட இப்போ ரொம்ப அசால்ட்டாக செஞ்சு முடிச்சு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இத்தனை நாளாக மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து அவங்க சந்தோஷத்துக்காகவே உங்களோட ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களோட சொந்த சந்தோஷத்தை பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு பொன்னான நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் தயங்கம் இல்லாமல் செய்ய ஆரம்பிங்க. அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போகிறதா இருக்கலாம். எது உங்களை நிஜமாவே சந்தோஷப்படுத்துதோ அது கொஞ்ச நேரம் உங்களுக்காக செய்யுங்க. உங்கள் உடம்பும் மனசு இப்போ ஒரு பெரிய விடுதலையை சந்திக்க போகுதுங்க. உங்களை இவ்வளவு நாளாக பிடிச்சு இழுத்து முடக்கி போட்டிருந்த அந்த பழைய சங்கிலிகள் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி தூள் தூளாக போச்சு. இனிமேல் உங்களோட பயணம் ஒரு புது பாதையில் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி ரொம்பவே வேகமாக பெற போகுதுங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் பிறக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த உலகத்துக்கும் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற உலகத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குதுங்க. எல்லாரையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. உங்களை காரணமே இல்லாமல் காயப்படுத்தினவங்களை கூட அவங்க அறியாமல் செஞ்சுட்டாங்கன்னு நினச்சி மன்னிச்சு விடுற அளவுக்கு உங்கள் மனசு ரொம்ப பக்குவப்படுங்க. இந்த அமைதியும் பக்குவம் தான் உங்களை ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போக போகுது. சிம்ம ராசிக்காரங்க நிஜமாவே யார், அவங்களோட உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய இந்த புது அவதாரம் ஒட்டுமொத்த உலகுக்கும் நிரூபித்து காட்ட போகுதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மாற போகிறத பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படியே பிரமிச்சு போய் நிற்க போகிறாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த புது பாதையில் ரொம்ப கெத்தாக நடப்போடுங்க. உங்களை சுற்றி நடக்க போகிற இன்னொரு முக்கியமான மாற்றத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு சின்ன தடையோ இல்லை ஒரு பெரிய தாமதமோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காரியத்தை ஆரம்பித்து அது 10 தடவை இழுத்துருச்சு உங்களை அலக்கழிச்சு தான் ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு இழுபறியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்ச அடுத்த செகண்ட் அதுக்கான பாதை அந்த பிரபஞ்சமே ரொம்ப சுலபமாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். உங்கள் கண்ணுக்கு தெரியாமலேயே நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்குவீங்க. உங்களை நம்பி வரவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய வழிகாட்டியாக ஒரு வெளிச்சமாக மாற போகிறீங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் உங்கள் பேச்சை யாரும் பெருசாக மதிக்கலையே, நாம் சொல்கிறத யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்கன்னு நீங்கள் மனசுக்குள்ளே ரொம்பவே புழுங்கி இருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமையில இருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை எல்லாம் மொத்தமாக மாறிடுங்க. உங்கள் ஆலோசனையை கேட்டு தான் வீட்டில் எந்த ஒரு முடிவும் சுபகாரியமும் நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு சிம்மாசனம் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி தயாராக காத்துட்டு இருக்குதுங்க. சிம்மராசிக்காரங்க என்றைக்குமே ஒரு விஷயத்தில் கையில் எடுத்துட்டா அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்காமல் விட மாட்டீங்க. உங்களோட அந்த வைராக்கியம் தான் உங்களை இப்போது இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுங்க. இது வரைக்கும் நீங்கள் சிந்தனை கண்ணீருக்கும் பட்ட அவமானங்களுக்கும் இனிமேல் நீங்கள் அனுபவிக்க போகிற சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. யாருக்கெல்லாம் உங்கள் மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்ததோ அவங்க எல்லாமே உங்கள் உண்மையான குணத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நேராக பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இப்போ உங்கள் உடம்புலையும் மனசுலையும் ஒரு புதுவிதமான சக்தி ஓடிட்டு இருக்கும். அதை முழுசாக நம்புங்க. காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. அந்த நேர்மறையான எண்ணம் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ராஜயோகத்தை முழுசாக வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு வெளிச்சம் காட்ட போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது ரொம்ப தைரியமாக யாருக்காகவும் பயப்படாமல் இருங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை மட்டும்தான் தேடி தரப்போகுது. நீங்கள் பார்க்க போகிற இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வியந்து போய் நிற்க போகிறாங்க. அதனால் எந்த ஒரு சின்ன கவலையும் மனசில் வச்சுக்காம முழு நம்பிக்கையோட உங்களுக்கான இந்த பொற்காலத்தை வரவேற்க நீங்கள் தயாராகுங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த இடமும் கிடையாது. காட்டோட ராஜா சிங்கம் எப்படி எதை பார்த்தும் பயப்படாமல் கெத்தாக இருக்குமோ அதே மாதிரி உங்கள் உண்மையான கர்ச்சனையை இந்த உலகமே இனிமேல் தான் பார்க்க போகுது. நீங்கள் எவ்வளவோ பேருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லது செஞ்சுருக்கீங்க. அந்த புண்ணியம் எல்லாம் இனிமேல் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக மாறி உங்களை எந்த ஆபத்துல இருந்தும் காப்பாற்ற போகுது. இனிமேல் வர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் சந்தோஷமாக இருக்க போகுது. உங்களோட அந்த பழைய தயக்கம், பயம், கவலை எல்லாத்தையும் தூக்கி ரொம்ப தூரம் வீசிட்டு முழு பலத்தோட களத்தில் இறங்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பரிசை முழு மனசோட சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. யார் என்ன குறை சொன்னாலும் அது இனிமேல் காதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் இலக்கு உங்களை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாமுங்க. வெற்றி நிச்சயம் உங்களை தேடி உங்கள் வாசல் படியில் வந்து காத்துட்டு இருக்குது. இந்த தகவல் உங்களுக்குள்ள ஒரு புது வெளிச்சத்தையும் ஒரு புது நம்பிக்கையும் கொடுத்துருக்குன்னு நான் முழுசாக நம்புறேங்க. உங்கள் மனசில் இப்போ என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தோட பேரையோ இல்லை உங்கள் ரொம்ப இஷ்டமான சாமியோட பேரையோ எழுதி உங்கள் புது வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக முழு நம்பிக்கையோட தொடங்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சிம்மராசி நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இதை கண்டிப்பாக அனுப்புவீங்க. அவங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த சந்தோஷமான விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் எல்லா வளமும் நலமும் கிடைச்சி நீங்கள் எப்பவுமே ஒரு ராஜ வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு அந்த இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.